அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் உயர்வும் மதிப்பும் கண்ணியமும் வழங்கியிருக்கிறார். அதை சில மனிதர்கள் தக்க வைத்துக் கொள்வது உண்டு. இன்னும் சில மனிதர்கள் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய உயர்வு, கண்ணியம், மதிப்பு, மரியாதையை அவர்களுடைய நடவடிக்கைகளின் மூலமாக சிதைத்து கொள்வதும் உண்டு. நாம் எந்த சூழ்நிலையிலேயும் பிற மனிதர்களுடைய கண்ணியம், மரியாதை குறைந்து போவதற்கு நாம் காரணமாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்தியிருக்கிற பொழுது நாம் அவர்களை கேவலப்படுத்துவது என்பது இது மிகப்பெரிய ஒரு பாவம் மட்டுமல்ல, இது அநீதமாகவும் அநியாயமாகவும் இஸ்லாமிய பார்வையில் இருக்கிறது. இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்வார்களேயானால் அதை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய அந்த பிரார்த்தனைக்கு எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். வரலாற்று செய்தி, அர்வா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண், அர்வா பின்து உமைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி அன்றைய காலகட்டத்தில் அர்வா பின்து அவுஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி அன்றைக்கு ஆட்சியாளராக இருந்த மர்வான் இப்னு ஹக்கம் என்பவரிடத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார். என்ன பிரச்சனை? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 நபர்களில் ஒருவர் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த பெண்மணி, இந்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு சொந்தமான நிலத்தை அபகரித்து கொண்டார்கள் என்று அதை பெற்றுத்தரும்படி கேட்டு முறையிடுகிறார். அது மர்வான் பின் ஹக்கம் ரஹிமஹுமுல்லா அவர்கள், நபியோடு வாழ்ந்த சஹாபாக்கள் ஒருபொழுதும் தவறளித்திருக்க மாட்டார்கள், அவர்களை பற்றி நீங்கள் குறை கூறாதீர்கள், இந்த தவற்றை அவர்கள் ஒருபொழுதும் செய்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அந்த பெண்மணியை அனுப்பிவிடுகிறார்கள். அந்த பெண்மணி அங்கிருந்து வெளியேறி நேரடியாக அம்மாரா இப்னு அம்ர் என்பவரிடத்திலையும் அப்துல்லா இப்னு சலமா என்பவரிடத்திலும் சென்று, இது மாதிரி சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு சொந்தமான இந்த நிலத்தை அபகரித்து கொண்டார்கள், நீங்கள் வாங்கித்தாருங்கள் என்று சொல்லி முறையிடுகிறார். நீங்கள் அவரிடமிருந்து நீங்கள் வாங்கித் தரவில்லை என்று சொன்னால் நான் நடுத்தருவிலே நின்று நான் கூச்சலிடுவேன். அந்த இருவரும் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து விஷயத்தை கேட்கிறார்கள், என்ன நடந்தது என்று. அதற்கு சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன், மன் அஹத ஷிப்ர மினல் அர்தி துல்மன் துவ்விகஹு இலா சபஇ அர்தீன். யார் ஒரு மனிதர் இன்னொருவருடைய நிலத்தை, உர்ஜான் நிலத்தை அபகரித்து கொள்வாரோ, அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளை அவருடைய கழுத்தில் 7 பூமி அளவுக்கு அவருடைய கழுத்தில் மாலையாக போட்டு அதை சுமக்க முடியாமல் அவர் தெவிங்கிக் கொண்டிருப்பார் என்று சொன்னதை நான் காதால் கேட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்மணியை நான் ஏமாற்றி அவருடைய நிலத்தை அபகரித்திருப்பேனா? இல்லை என்றாலும் கூட அவள் என்மேல் வழக்கு தொடுத்தமைக்காக வேண்டி இந்த நிலத்தை நான் ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொல்லி ஒப்படைத்து விட்டார்கள். பிறகு அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன் கானத் காதிபா, யா அல்லாஹ், அந்த பெண்மணி தன்னுடைய வழக்குடைய விஷயத்தில் பொய்யுரைத்திருப்பாளேயானால் ஃபஅமி பஸரஹா, அவருடைய பார்வையை நீ இல்லாமல் ஆக்கிவிடு, பார்வையை போக்கிவிடு. அது மட்டுமல்ல, வக்துல்ஹா ஃபி அர்திஹா,
அபகரித்ததாக சொன்னி என்னிடமிருந்த நிலத்தை அபகரித்தாலே எடுத்துக்கொண்டாலே அதே இடத்தில் அவளை மரணிக்கச் செய்வாயாக என்று சொன்னார். இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த பெண்ணுடைய நிலையும் அதே மாதிரி முடிவுக்கு வந்தது. இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், அருமை சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலேயும் பிற மனிதர்களுக்கு நாம் அநியாயம் செய்துவிடக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்களே ஆனால் அந்த பிரார்த்தனையை, அந்த முறையீட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான தண்டனையை இந்த உலகத்திலேயே கொடுத்து விடக்கூடியவனாக இருக்கிறான். இந்த உலகத்திலும் தண்டனை பெற்றுக்கொள்வார்கள், மறுமையிலும் பெற்றுக்கொள்வார்கள். நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும் பின்ன மனிதர்களுடைய கண்ணியம் குறைவுக்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது. பிற மனிதர்களுடைய உரிமையை நாம் பறித்துவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக.